பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சீமானுக்கு தமிழகத்தில் அடுத்த அசைன்மெண்ட் ரெடி. நிர்மலா சீதாராமுடன் அவசர சந்திப்பா? திட்டவட்டமாக மறுத்த சீமான். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை, பிரதமரின் தமிழக வருகை, தமிழக அரசுக்கு பேரிடர் நிதி ஒதுக்கீடு என அரசியல் பரபரப்பு ஒருபுறம் இருக்க, நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தார். அவர் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு சென்னை வந்திருந்த நிலையில் செங்கோட்டையனை சந்தித்து பேசினார். இதுகூட வழக்கமான சந்திப்புதானே என்று நினைக்க தோன்றும். ஆனால் சீமான் அவசரமாக போய் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாகவும் செய்திகள் பரவுகின்றன. இந்த செய்திதான் தமிழகத்தில் கூடுதல் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியேனும் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சிராய்ப்பை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக கனக்கச்சிதமாக காய்களை நகர்த்தி வருகிறது. இதற்காக எப்படியேனும் அதிமுகவை கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலைகளை செய்து வருகிறது. இதன் அடிப்படையில்தான் இபிஎஸ் அமித்ஷாவின் சந்திப்பு நடைபெற்றதாகவும் கூறப்பட்டது. அதே வேளையில் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை பாஜக மிரட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சீமான் நிர்மலா சீதாராமனை அவசரமாக சந்தித்ததாகவும் கூறப்பட்டது. சீமான் ஒரு வழியாக முழுமையான சங்கியாகிவிட்டார் என்றே கூறப்படுகிறது. இதை அண்மைக்கால நிகழ்வுகள் வெளிப்படுத்தி வருகின்றன. குறிப்பாக சங்கி என்றால் தோழன் என்று அவர் கூறியதே இதற்கு சான்று. இது ஒருபுறம் இருக்க, திமுகவை சித்தாந்த ரீதியாக அடிக்கும் அசைன்மெண்டை சீமான் கேட்டு வாங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரஜினியுடன் சந்திப்பு, குருமூர்த்தியுடன் சந்திப்பு, ராஜா அரசியல் ஞானி, பாண்டே அரசியல் சாணக்கியன் என்றெல்லாம் மூச்சு முட்ட கூவிய சீமானுக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது பெரியாரை சகட்டுமேனிக்கு இழிவாக விமர்சிக்கும் அசைன்மென்ட்டும் கொடுக்கப்பட்டது. இதில் முட்டி மோதி மூக்குடைந்த நிலையில் பெரியாரை பற்றி கூறிய இழிவு சொற்களுக்கு சீமான் இன்னமும் ஆதாரத்தை காட்டவில்லை. அவருக்கு ஆதரவாக வரிந்து கட்டி வந்தவர்களும் இதுவரை ஆதாரத்தை கொடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வழக்கம் போல டம்மி வேட்பாளராக நிறுத்தி அதிமுக பாஜக வெற்றிக்கு ஒத்துழைப்பது, அதே வேளையில் திமுகவை தேர்தலின் போது கடுமையாக விமர்சிப்பது என ஒரு மெகா திட்டம் சீமானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதன் வெளிப்பாடு இனிவரும் சீமானின் செயல்பாடுகளும் நகர்வுகளையும் வைத்தே உணர்ந்து கொள்ளலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஆனால் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக வந்த தகவலை சீமான் மறுத்திருக்கிறார். எனவே அடுத்த நிகழ்வுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.